Desde chamaquito mi abuelo me dijo que era así. El que no se levante, chambe y trabaja, no come aquí. Antes que canten los gallos, kikiriki. Ponte las botas, hijo. Todos chambeamos aquí. ¿Sabes qué? ஹே டிஜிஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப 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 சிரிப்பா இருக்கு இந்த டைலாக் சொல்லும் போதே. ஏன்னா லாஸ்ட் வீடியோல இப்படி சொன்னாதான் பார்க்குறீங்க. அதனால தான் இதெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. ரொம்ப 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 முக்கியமான டாபிக் வந்து பார்க்க போறோம். ஸோ ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலா நம்ம ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும்போது, நம்மள வந்து இந்த ஊர்ல வந்து வேலை பார்க்க விடமாட்டாங்க. வி ஆர் நாட் அலோவ்ட். நீங்க எந்த ஒரு மெசேஜ் பார்த்தீங்கன்னா, எத்தனை உங்களுக்கு ரிப்ளை வந்தாலும், டயர் 4 நாட் அலோவ்ட் அப்படின்னு. இன்னும் எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படின்னா, எனக்கு வந்த ரிப்ளையே அன்ஏபிள் டூ மூவ் ஃபார்வர்ட் யுவர் அப்ளிகேஷன்ஸ் இஃப் யூ ஆர் அ டயர் 4 விசா அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ 20 ஹவர்ஸே எனக்கெல்லாம் கொடுக்காம இருந்தானுங்க. அதெல்லாம் ஒரு காலம் வந்து வேலை செய்ய முடியாது 20 ஹவர்ஸ்க்கு மேல. இருந்தாலும் உங்களோட முயற்சி வந்து கைவிட்டுறாதீங்க. எனக்கு என்னோட சிவியை நான் வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்ணேன் அண்ட் எனக்கு எப்படியெல்லாம் எதனால எனக்கு ரிப்ளை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்த வீடியோ வந்து சொல்லப் போறேன். இண்டீட்ல வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இண்டீட்ல வந்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு ரிப்ளையே வரமாட்டேங்குது. லிங்க்டின்ல அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு ரிப்ளையே வரமாட்டேங்குது அப்படின்னு. ஆக்சுவலா சரியான சிவி இருந்துச்சு அப்படின்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். லிங்க்டின்ல நான் வந்து கஷ்டப்படவே இல்ல. நான் எத்தனை அப்ளிகேஷன் போட்டாலும் அதுல வந்து அ ஒரு ஒரு 10 அப்ளிகேஷன் போட்டிருக்கேன்னா, அதுல வந்து குறைஞ்சது 6லேருந்து 7வது எனக்கு ரிப்ளை வந்தது. ஏன் அப்படின்னா, நான் கஸ்டமைஸ் பண்ணிட்டேன் என்னோட சிவிய. ஆ ஏன்னா, அது என்னோட சிவி தான் காரணம். ஸோ சிவி வந்து நான் எப்படி பண்ணேன் அப்படின்றது தான் இங்க மேட்ரு. ஆக்சுவலா எனக்கு வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் நான் காட்டினேன் அப்படின்னா, மேக்ஸிமம் இப்ப நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து படிச்சிருக்கேன். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லயே எனக்கு வேலை கிடைச்சதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் கிடைத்தது. அதுவும் மார்க்கெட்டிங்ல தான் அதிகமா வந்தது. லைக் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ். எக்ஸிகியூட்டிவா இல்ல எக்ஸிக்யூட்டிவா? சேல் கூப்பிட்டாங்க. சில ஜாப்ஸ் வந்து லைக் பார்ட் டைம் சேல்ஸ். லைக் எப்படின்னா, அவங்க வந்து ஒரு டார்கெட் குடுத்துருப்பாங்க. அந்த டார்கெட் வந்து நம்ம வந்து முடிச்சு குடுக்கணும். அந்த மாரியான ஒரு இது. எல்லாமே என்னதான் கூப்பிட்டாலும் என்னைய வந்து வேலைக்கு எடுக்க மாட்டேன்ட்டானுங்க. நான் எப்ப அப்ளை பண்ணேன் அப்படின்னா, நான் அந்த ஃபோட்டோ வேணா போடுறேன். என்னோட டைம் வந்து எக்ஸாக்ட்டா ஜூலைலருந்து அந்த அக்டோபர் வரைக்கும் நான் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்ப எல்லாமே எனக்கு ரிப்ளை வந்துகிட்டே இருந்தது. பட் என்னால போ முடியாது. ஏன்னா, நான் டயர் 4ல. ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஃபோன் வரும். லாஸ்ட் இயர் அக்டோபர் சம்திங்ல. அப்ப என்ன வந்துச்சு அப்டின்னா, ஒரு ஃபோன் தான் வந்தது. நான் அப்படியே ஃபோன்லாம் வரும், நெறைய வரும். அட்டெண்ட் பண்ணிட்டு இருப்பேன் அப்டிலாம் சொல்ல மாட்டேன். ஒரு ஃபோன் வந்தது. ஒரு ஆஃபீஸ் ஜாப் தான். ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற மாரி 6 டேஸ் சம்திங் ஏதோ ஒர்க் சொன்னாங்க. கங்ராச்சுலேஷன்ஸ் யூ ஆர் செலக்டட் அப்டின்லாம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒரு குண்ட தூக்கி போட்டானுங்க. வாட் விசாஸ் யூ ஆர்? வாட்ஸ் யுவர் ரெசிடென்ட் பெர்மிட்? அப்டின்னு சொல்லி கேட்டானுங்க. அத கேட்கும்போதே நெனச்சேன். சரி ஏதாவது ஒண்ணு பண்ண போறாய்ங்க அப்படின்னு நான் ஸ்டூடண்ட் விசா அப்படின்னு தான் சொன்னேன். ரிஜெக்ட் பண்ணிட்டானுங்க. ஸோ அதனால நான் தான் டயர் 4ல. ஸோ டயர் 4ன்றனால ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு சயின்ஸ்பெரிக்கு வந்து ஒரு ஹோல்சேல் சயின்ஸ்பெரி ஹோல்சேல்னு வச்சுக்கலாம். இல்ல சயின்ஸ்பெரி அந்த இடத்துக்கு நான் வேலைக்கு போய் கேட்க போனேன். அங்க 20 ஹவர்ஸ் கூட குடுக்க மாட்டேங்கிறான். ஏன்னா நான் ஸ்டூடண்ட் டயர் 4ல அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டானுங்க. ஸோ இந்த டயர் 4ன்னு சொல்லிட்டு என்னைய எத்தனையோ ரிஜெக்ஷன் பார்த்துட்டேன் லாஸ்ட் இயரு. போதும்டா சாமி, இனிமே நான் அப்ளை பண்ண போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நிறுத்துனது தான் இந்த இண்டீட். ஸோ இனிமே நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி பெர்ஃபெக்ட்டா வந்து அப்ளை பண்ணணும். ஏன்னா, இப்ப நம்ம வந்து அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள். பாருங்க, அப்ளை பண்றதுக்கே எலிஜிபிள் ஆகணும் யுகேல. அதுக்கு தான் நம்ம ஊர்லயே படிச்சு, பரமா படிடா அப்படின்ற மாரி, நம்ம ஊர்லயே படிச்சு ஏதாவது ஒரு வேலைக்கு போய் சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ வந்து கெயின் பண்ணிக்கங்க. அப்பதான் நீங்க வெளிநாட்டையே நினைக்க முடியும். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? இவனுக்கெல்லாம் ரிப்ளைலாம் பண்றாங்களா? அப்படிலாம் நினைக்காதீங்க. அது எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவாங்க. சிவி மட்டும் நீங்க சரியா ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கும் ரிப்ளை பண்ணுவாங்க. நான் எப்படி சிவி ரெடி பண்ணேன் அப்படின்னா, நானே காப்பி அடிச்சேன். ஒரு பொண்ணு வந்து பேங்க்ல வந்து இங்க வேலை எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க பேரு வந்து அவங்க ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க சொந்தக்காரவங்கள்ல சொந்தக்கார பொண்ணு. ஸோ அவங்க வந்து இங்க யுகேல பேங்க்ல ஒர்க் எடுத்து இங்க விசாவே கிடைச்சிருச்சு அவங்களுக்கு. அது லைக் 4 இயர்ஸ் விசா அந்த மாரி சொன்னாங்க. அவங்க சிவிய பார்த்து தான் என்னோட சிவிய நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணேன். அப்படி கஸ்டமைஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்துச்சு பாருங்க ரிப்ளை.
அந்த ரிப்ளை தான் நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தது. ஸோ என்ன உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ, அத இந்த பேட்டர்ன்ல நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்ண வாய்ப்பு இருக்கு. எனிவே நம்ம வந்து இத வந்து நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நெனச்சேன். ஸோ அதுக்கான ஒரு சின்ன வீடியோ தான் இது. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இது வந்து ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சா என்னன்னுலாம் எனக்கு சொல்லத் தெரியாது. பட் ஏதோ ஒரு ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கும். அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஏன்னா, எப்படி கணக்கு பண்ணி பார்த்தாலும் Indeedல எனக்கு ரிப்ளை வந்துச்சு. ஸோ அப்பாடா! இவனுக்கே ரிப்ளை வருது. நம்ம அப்ளை பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஐ ஓப்பனிங் வரும். 2வது கணக்கு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சிவி கஸ்டமைஸ் பண்ணா சரி சிவி கஸ்டமைஸ் பண்ணா நம்ம வந்து Indeed மட்டும் இல்ல, LinkedInலயும் போடலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங் வந்திருக்கும். 3வது என்ன வந்திருக்கும்? ஆ டயர் 4 வந்து எப்படியும் எடுக்க மாட்டானுங்க. ஸோ நம்ம அதுவரைக்கும் நல்லா படிச்சு எல்லாத்தையும் நம்ம நெறைய கத்துக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ நம்ம செல்ஃபா டெவலப் பண்ணிட்டு பிஎஸ்டபிள்யூல ராஜா என்ட்ரி குடுக்குறோம் அப்படின்ற ஒரு ஐ ஓப்பனிங் வந்திருக்கும். ஸோ இந்த 3 ஐ ஓப்பனிங்குமே உங்களுக்கு வந்திருந்துச்சு அப்படின்னா, கமெண்ட்ல சொல்லி கொஞ்சம் ஆறுதல் படுத்துனீங்க அப்படின்னா பண்ணுவேன். ஓகே டிஜிஸ். பாய்.